எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வள்ளலார் பற்றி பார்க்க போகிறோம். வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று சொல்லியிருக்காரு வள்ளலார் பசித்திரு விழித்திரு தனித்திரு இதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிங்க. அவரோட நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இது நமக்கு தெரியும். பொதுவாக கொஷின் பேப்பரில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தாவே நம்ம வள்ளலார்னு அடிச்சிருவோம். இன்னொரு கொஷின் மனுமுறை கண்ட வாசகம் இது ஒரு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஷின். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுமுறை கண்ட வாசகம் அதுவும் வள்ளலார் தான் எழுதியிருக்காரு. இவர் சமரச சன்மார்க்க சங்கத்தை 1865 ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த 2 வருஷம் கழித்து 1867 அறச்சாலை ஆரம்பிச்சிருக்காரு வடலூரில். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து ஞான சபை சத்திய ஞான சபையும் ஆரம்பிச்சிருக்காரு வள்ளலார். இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிங்க. இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். இவரை புது நெறி கண்ட புலவர் அப்படின்னு யார் சொல்லுவார்னு கேட்டால் பாரதியார் இவர் சொல்கிறாங்க. இவருடைய பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. இது 6வது பழைய புக்கில் இருக்கிற கொஸ்டின். ஸோ போகிற போக்கில் ஒரு பார்க்குற மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இந்த மனுமுறை கண்ட வாசகம் இதை நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. நன்றி, வணக்கம்.